கர்ணாவுக்கு இப்போ ரொம்பவே பயம் வந்துருச்சு. எதுக்காக நம்ம பார்வதியை கொலை பண்ணமோ, அந்த காரணத்தை வெற்றியை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தங்கிட்ட சவால் விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்ணாவுக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்து தானே ஆகணும். ஏன்னா கர்ணா பண்ணது மிகப்பெரிய தவறு மட்டும் இல்லாமல் கூட பழகுன கர்ணா தான் உலகம், கர்ணா எனக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு கர்ணாவுக்காக உயிரை கொடுக்க துணிஞ்ச வெற்றிக்கு இவ்வளோ தூரம் துரோகம் பண்ணியிருக்கானே, அவனோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கான் இந்த கர்ணா. இதை கொஞ்சம் கூட நம்ம வெற்றி எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கர்ணா தான் அப்படின்ற உண்மையை நம்ம வெற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாரு. வெற்றியும் தன்னோட பொண்ணுக்காக எப்படியாவது அபியா வெளியே கொண்டு வரணும் முயற்சி பண்ணுற இடத்துல தான் அபிநயா கிட்ட எப்படியாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அபிநயா வெற்றி மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருந்ததுனால மட்டும் இல்லாமல் வெற்றி கிட்ட உண்மையை சொல்லி என்னதான் ஆக போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அபி சொல்லவே இல்லை. அதே உண்மையை எந்த இடத்துல சொல்லணுமோ அதை சொல்லிக்கலாம் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது கோர்ட்டில் பகிரங்கமாக உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகம் இருந்தது, அதுவும் யாருன்னா கர்ணா மேலே தான் சந்தேகம் இருந்தது. ஏன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பார்வதி அக்காவை ஃபோட்டோ பார்த்து நாளைக்கு இந்த ஃபோட்டோ மேலே நாளைக்கு மாலை விழுந்து இருக்கும் அப்படின்னு சொன்ன வார்த்தையை கேட்டு தான் நான் பயந்து போய் பார்வதி அக்காவுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லி பார்க்க போனேன் அப்படின்ற உண்மையாக அபிநயா வெளிப்படையாக கோர்ட்டில் சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம வெற்றிக்கே உண்மை தெரிய ஆரம்பிச்சது. அப்போது இதுதான் நடந்ததுன்னா கண்டிப்பாக இதில் கர்ணா சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்வதி அக்காவை கத்தியால் குத்தப்பட்டு கொல்லப்படலை, விஷம் கொடுத்து தான் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற உண்மையை அந்த மருத்துவர் மூலமாக கேட்டதுக்கப்புறம்தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்ற விஷயத்த தெளிவாக உணர்த்தினதுக்கப்புறம் தான் நம்ம வெற்றிக்கு உண்மை தெரிய வருது. அப்போ கர்ணா தான் இந்த இடத்துல ஏதோ நாடகம் ஆடி இருக்கா அப்படின்ற உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெற்றி ரொம்பவே மனசு உடைஞ்சு நம்ம அபிநயா கிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு. இப்படிப்பட்ட கேவலமான ஒருத்தனை நம்பி அவன் மேலே நம்பிக்கையும் விசுவாசம் வச்சு என்னோட வாழ்க்கையை நான் கெடுத்ததும் இல்லாமல் என்னை நம்பி வந்தால் உன்னோட வாழ்க்கையும் கெடுத்து என்னோட பொண்ணை இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட விட்டுட்டேன்னு நினச்சி பார்த்தா என்னை மன்னிக்கவே முடியாத அளவுக்கு தான் எனக்கு தோணுது. இருந்தும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிட அபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி மன்னிப்பு கேட்குறாரு. இந்த இடத்துல தான் ஜெயிச்சிட்டோம், நம்ம நிரபராதின்னு சொல்லலைன்னா நமக்கு இப்போ பெயிலும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணலை, நான் செய்யாத கொலைக்காக தான் இவ்வளோ நாள் தண்டனை அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஊர் உலகத்துக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் தெரிய வரும். அதுக்கான சூழ்நிலையும் சீக்கிரம் வரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா கண்கலங்கி நம்ம வெற்றி இருக்கும்போது அங்கே அவங்களும் கண்கலங்குறாங்க. இதை பார்த்த நம்ம சுடருக்கு ரொம்பவே வருத்தமாகுது. அம்மா எவ்வளோ தூரத்துக்கு தன்னோட அப்பா மேலே இவ்வளோ பாசம் வச்சுருந்தோம், ஏன் இவ்வளோ தூரம் வெறுக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கவும் செய்கிறாங்க. இந்த இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம கர்ணாவுக்கு அபி ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டாலே வெயிலேருந்து இனி கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை தெரிய வந்துச்சுன்னா எதுக்காக பார்வதியை கொலை பண்ணேனோ, என்ன நோக்கத்துக்காக செஞ்சேனோ அதெல்லாம் வீணாக போயிடுமோ அப்படின்ற பயமே எனக்கு வருதே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி நம்ம கர்ணா ரொம்பவே டென்ஷனில் இருக்காரு. இந்த மாதிரி கேடுகட்ட கர்ணாவுக்கு கரெக்டான தண்டனை கிடைக்கணும்னா இவை எதுக்காக பார்வதியை கொலை பண்ணானோ அந்த காரியம் கண்டிப்பாக இவனுக்கு கை கூடாமல் இருக்கும்போது தான் இவன் உண்மையிலே பைத்தியம் பிடிக்கிறத விட நரக வேதனையை அனுபவிக்கிறதுக்கான தண்டனையை கண்டிப்பாக கிடைக்கணும். இதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கர்ணா பண்ணுற ஒவ்வொரு வேலையிலையும் சில மாற்றங்களும் சில சந்தேகங்களும் சிலருக்கு ஏற்பட போகுது. அதனால கர்ணா கண்டிப்பாக மாட்ட தான் போகிறா. இது எப்படி நடக்க போகுது அப்படின்றதா வாங்க ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். கர்ணாவுக்கு ஆதரவாக இருந்த அந்த வக்கீலும் வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கர்ணா வக்கீல்கிட்ட கேட்குறாங்க, இது எப்படி நடந்தது, உங்ககிட்ட எதிர்பார்த்து நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பீங்க நினச்சி தானே இவ்வளோ தூரம் இருந்தேன், எப்படி அந்த அபி இப்போது வெயிலில் வர அளவுக்கு வந்துருச்சு, நாளப்பனா அவன் தப்பே பண்ணாதவ, அவன் நிரபராதி அப்படின்னு நிரூபிச்சிட்டா நான் என்ன பண்ணுவேன், நான் இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தினால இங்கே இந்த லாயர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் இங்கே ஸ்வேதா வராங்க. ஸ்வேதா எதிர்பார்ப்போடு தான் காத்துட்டு இருந்தாங்க. அபிக்கு தண்டனை கிடைச்சிருச்சா கிடைக்கலையா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது தான் நம்ம கர்ணா வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ தான் நம்ம ஸ்வேதாவும் கேள்வி கேட்குறாங்க,
அபி தான் குற்றவாளி அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்களா? அபி ஜெயிலுக்கு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட நம்ம ஸ்வேதா கேட்குறாங்க. ஏன்னா தன்னோட அக்காவை கொலை பண்ணவ அவள் கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கிற ஸ்வேதாவுக்கு இந்த கண்ணா என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான். கண்ணாவோட கூட வந்த வக்கீல் அப்போ தான் நம்ம ஸ்வேதா கிட்ட பதிலும் சொல்கிறாங்க. இல்லை மேடம், அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, அபி குற்றவாளி கிடையாது அப்படின்னு இன்னும் முழுசாக நிரூபணம் ஆகலை, அதனால் அபிக்கு இப்போ பெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும். பெயிலா? அது எப்படி கொடுக்க முடியும்? அவள் தான் எங்கள் அக்காவை கொலை பண்ணவ, அவளுக்கு எப்படி பெயில் கொடுப்பாங்க? இது என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வேதா கோபத்தோடு கேட்கும்போது தான் வக்கீலும் டென்ஷன் ஆகாதீங்க, கண்டிப்பாக அப்படி தான் குற்றவாளி அப்படின்றத நம்ம நிரூபிக்கிறதுக்கு நம்ம சில ஆதாரங்களை ரெடி பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை, அப்படிதான் குற்றவாளின்னு நம்ம நிரூபிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவை அமைதிப்படுத்த நினைக்கிறாரு அந்த வக்கீல். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இங்கே கர்ணா ஸ்வேதாவை பற்றி, என்னடா இவ பார்வதி கொலையில் இவ்வளோ தூரத்துக்கு ஆர்வமாக இருக்காளே, ஒருவேளை பார்வதியை கொலை பண்ணது நான் தானே தெரிஞ்சா இவ என்ன மாதிரி ஆவனே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருணாவுக்கும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் இங்கே அந்த வக்கீலும் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேடம் ஸ்வேதா, கொஞ்சம் கூட நீங்கள் பயப்படாதீங்க, கண்டிப்பாக அந்த அபிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது என்னோட பொறுப்பு அப்படின்னு ஸ்வேதா கிட்ட சொன்னதுமே கொஞ்சம் கூல் ஆகுறாங்க நம்ம ஸ்வேதா. அடுத்ததாக ஸ்வேதாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, அபி தான் எங்கள் அக்காவை கொலை பண்ணியிருப்பா, நீங்கள் அதை நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட அவங்க கிளம்பி போயிடறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம கர்ணாவுக்கு பயமும் வந்தது மட்டும் இல்லாமல் டென்ஷனில் அங்கே வக்கீல்கிட்ட இது எப்படி நடந்துச்சு, எப்படி அபி வெயிலில் வர்றதுக்கு சாத்தியம் நடந்துச்சு, எல்லாமே அவளுக்கு ஏற்ற மாதிரியே அமைஞ்சிருச்சு, எப்படி வெற்றி ஒரிஜினல் ரிப்போர்ட்டை கொண்டு வந்தான், அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் ராமநாதரை எப்படி கூட்டிகிட்டு வந்தான், இது ஒன்றுமே எனக்கு புரியலையே, என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டு இருக்க இந்த கர்ணாவுக்கு இங்கே வக்கீல் கண்ணா கொஞ்சம் பயப்படாதீங்க, நான் தான் அவங்களோட இருக்கேனே அப்படின்னு சொல்லும்போது, இது தலைக்கு மேலே வெள்ளம் போனதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு எனக்கு தோணுது. நான் எதுக்காக பார்வதியை கொலை பண்ணேனோ, எதுக்காக இவ்வளோ நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேனோ, அந்த தருணமும் இப்போ வர இருக்கிற இடத்துல இப்போ பார்வதி கொலை கேஸும் நடக்க ஆரம்பிக்குதுன்னா இதில் எப்படி ஸ்வேதா என்னை கல்யாணம் பண்ணிக்க நினைப்பானே எனக்கு தெரியலையே, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற நம்ம கண்ணாவுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா வருது. இதுதான் நல்ல யோசனை அப்படின்னு சொல்லும்போது, சார் இந்த கேஸை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் எப்படி ஸ்வேதாவை அடையிடணும் அப்படின்றத நினைக்கிற வழியை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா ஒரு திருட்டுத்தனம் மட்டும் இல்லாமல் திரும்பவும் பண்ண தப்பவே பண்ணுறாங்க. அப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஸ்வேதாவோட அம்மா தான் கரெக்டான ஆள், இந்த கல்யாணத்தை சீக்கிரமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயாலே கொண்டு வந்தால் மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இந்த கர்ணா. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட அத்தையை நல்லா கவனிக்கிற மாதிரி இந்த கர்ணாவும் கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்வேதாவோட அம்மா உடல்நிலை சரியில்லாமல் அவங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்க பயந்து தன்னோட மகளோட கல்யாணத்தை பார்க்காம போயிடுவோமோ அப்படின்னு யோசிச்சு கண்டிப்பாக நம்மளோட கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கர்ணா என்ன பண்ணுறாங்கன்னா, பார்வதிக்கு பாலில் விஷம் கலந்து கொடுத்த மாதிரி இங்கே ஸ்வேதாவோட அம்மாவுக்கும் பால் மூலமாக அவங்க உடல் சரியில்லாமல் போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு ஏதோ ஒன்று கலந்து கொடுக்கவும், அவங்களும் தன்னோட மாப்பிள்ளை இவ்வளோ தூரம் அன்பாக நம்மளை பார்த்துக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வச்சுருக்க குருட்டு நம்பிக்கையில் குடிச்சிடுறாங்க. பால் குடித்த கொஞ்ச நேரத்திலேயே இவங்களுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டு கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாயிலேருந்து ரத்தமாக வர ஆரம்பிக்குது. அப்போ தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்வேதா ஸ்வேதான்னு சொல்லி கூப்பிடவும், என்னம்மா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இங்கே ஸ்வேதா மடியில் அவங்க விழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. எனக்கு என்னென்ன தெரியலம்மா, எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம ஸ்வேதாவும் பார்க்கும்போது தான், அப்போ இங்கே பாருமா, என் உடம்பு இவ்வளோ மோசமாக போகும்போது எனக்கு என்ன பயமாகவே இருக்குது. ஏன்னா உங்கள் அக்கா நான் வாழும்போதே இறந்துட்டா, அவள் தான் அல்பாயுசில் போயிட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும், நீ இருக்கேன்னு நினச்சிட்டு உன்னோட கல்யாணத்தையாவது பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும், இப்போ என் உடல்நிலை மோசமாக இருக்க எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஸ்வேதா, நீயும் மாப்பிள்ளையும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முடிவை ஸ்வேதா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஸ்வேதாவும், அம்மா உனக்கு ஒன்றுமே ஆகாதம்மா, நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னாலும் அங்கே ஸ்வேதாவோட அம்மாவும் கேட்குற மனநிலையில் இல்லை ஸ்வேதா, எனக்கு ஏதோ ஆயிரம்னு எனக்கு பயம் வந்துருச்சு, இனியும் உன்னோட கல்யாணம் தாமதிக்கிறது எனக்கு ஏதோ சரியாக படலை, இனி நீயும் சரி
மாப்பிள்ளையும் சரி 2 பேருமே கல்யாணத்துக்கான ஆக வேண்டிய வேலைகள பார்க்குறது தான் எனக்கு வேணும். நீங்க 2 பேருமே கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்றத நான் கண்ணால பார்க்கணும் அப்படின்னு சொல்லவுமே, இங்க நம்ம கர்ணாவுக்கு மனசுக்குள்ள சந்தோஷமே அவ்ளோ இருக்கு. ஏன்னா, நம்ம எதுக்காக ஆசைப்பட்டோமோ, அதவே நம்ம அத்தை வாயாலேயே இங்க ஸ்வேதா கிட்ட சொல்லி கேட்க வச்சுட்டா. இதுக்கு மேலேயும் ஸ்வேதாவால மறுக்கவே முடியாது. கண்டிப்பா அவங்க அம்மாவுக்காக நம்மள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்ணாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கல்யாண வேலைகளும் நடக்கவும் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா ஸ்வேதாவும் சரிம்மா உன்னோட விருப்பம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல போறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வெற்றி நம்ம கர்ணா கிட்ட சவால் விட்டுருப்பாங்க. நீ பார்வதி அக்காவை எதுக்காக கொலை பண்ணேன்ற உண்மையை நான் தெரிஞ்சுப்பேன். அந்த காரணத்தை நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கர்ணா கிட்ட சவால் விட்டுருந்த மாதிரி பார்வதி அக்காவை கொலை பண்ணதுக்கு முக்கிய காரணமாகவே இருந்தது இந்த ஸ்வேதா தான். ஸ்வேதா மேலே இருந்த ஆசையினால தான் இந்த கர்ணா இவ்வளோ வேலையும் பார்த்துருக்கேன் அப்படின்ற உண்மையை நம்ம வெற்றி எப்போ தெரிஞ்சுக்க போறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டா ஸ்வேதாவுக்கும் கர்ணாவுக்கும் நடக்க இருக்க போகிற கல்யாணத்தையும் நம்ம வெற்றி தடுத்து தான் நிறுத்த போகிறாரு. இதில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த சுவாரஸ்யமாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.